வணக்கம். ட்ரூலி நாசரத் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். நாசரத் பள்ளிகளில் மாணவர்களுக்கு நடைபெற்ற வகுப்பறை ஆய்வு. தந்தையர் தினத்தை கொண்டாடிய தி நாசரத் அகாடமி பள்ளிகள். நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் அனுசரித்த உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாள். ஆவடி காமராசர் நகர் நாசரத் பள்ளியில் நடைபெற்ற CCA தொடக்க விழா. நாசரத் அனெக்ஸ் பள்ளியில் மாணவர்களுக்கு நடைபெற்ற ஆர்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் காம்படிஷன். தி நாசரத் அகாடமி பள்ளி ஆசிரியர்களுக்கு நடைபெற்ற மாதாந்திர ஜெபக்கூடுகை. நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மழலையர்கள் கொண்டாடிய வெஜ்ஜீஸ் டே. இனி விரிவான செய்திகளை காணலாம். நாசரத் பள்ளிகளில் மாணவர்களுக்கு நடைபெற்ற வகுப்பறை ஆய்வு. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரத் அனெக்ஸ் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டின் வகுப்பறை ஆய்வு நடைபெற்றது. LKG முதல் 2ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ செல்வங்களுக்கு 19/6/2026 அன்று திருமதி லிசி லாரன்ஸ் மற்றும் திருமதி கேத்ரின் அவர்கள் வகுப்பாய்வு செய்தனர். 3ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு 20/6/2026 அன்று திருமதி சல்மா மற்றும் திருமதி புஷ்பா அவர்களும் வகுப்பாய்வு செய்தனர். மாணவர்கள் அனைவரும் சிறப்பான முறையில் தங்களது வகுப்பறையை வண்ண படங்கள் மற்றும் விளக்கப்படங்கள், மூலிகை தாவரங்கள், வால்கனோ, பீம் பேலன்ஸ், பார்ட் ஆஃப் த பாடி போன்ற மாதிரிகளை செய்து சிறப்பாக விளக்கமளித்தனர். 9ஆம் வகுப்பு A பிரிவு மாணவர்கள் தங்கள் வகுப்பு தலைவர்களை வருகை புரிந்த வகுப்பாய்வாளர்கள் மூலம் தேர்ந்தெடுத்தனர். 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு முதல் 2 இடங்களை பெற்ற வகுப்புகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. LKG மற்றும் UKG மழலையர்களில் UKG A முதலிடமும் LKG A 2ஆம் இடமும் பெற்றனர். 1ஆம் வகுப்பு மற்றும் 2ஆம் வகுப்பில் 1ஆம் வகுப்பு A பிரிவு முதலிடமும் 2ஆம் வகுப்பு A பிரிவு 2ஆம் இடமும் பெற்றனர். 3 முதல் 5ஆம் வகுப்புகளில் 4ஆம் வகுப்பு B பிரிவு முதலிடமும் 5ஆம் வகுப்பு A பிரிவு 2ஆம் இடமும் பெற்றது. 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள பிரிவுகளில் 7ஆம் வகுப்பு A பிரிவு முதலிடமும் 9ஆம் வகுப்பு A பிரிவு 2ஆம் இடமும் 6ஆம் வகுப்பு B பிரிவு 3ஆம் இடமும் பெற்றனர். வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கு பரிசுகளை வழங்கியும் அனைத்து மாணவர்களுக்கும் இனிப்புகளை வழங்கியும் தம் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் எம் பள்ளியின் முதல்வர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் புதிய கல்வியாண்டு திறக்கப்பட்டு பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்கள் வகுப்பறைகளை ஆசிரியர்களின் துணையுடன் மிக சிறப்பாக ஆய்வு மேற்கொண்டார். அனைத்து வகுப்பறைகளும் வண்ண பதாகைகளாலும் ஓவியங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு கரும்பலகைகள் நீதிமொழிகளுடன் வியக்க வைக்கும் முறையில் அமைந்திருந்தன. மேலும் இப்பள்ளியின் மாணவ மாணவியரின் ஒப்பற்ற திறமைகளை பிரதிபலிக்கும் முறையில் வகுப்புகள் அலங்கரிக்கப்பட்டிருந்ததை பார்த்து ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பாராட்டினர். வகுப்பறை ஆய்வில் முதல் 3 இடங்களை பெற்ற அனைத்து வகுப்பாசிரியர்களும் வகுப்பு வாரியாக கிளாஸ் லீடர், அசிஸ்டன்ட் கிளாஸ் லீடர் முதலியோர் பள்ளியின் முதல்வரிடம் பரிசுகளை பெற்று சென்றனர். தந்தையர் தினத்தை கொண்டாடிய தி நாசரத் அகாடமி பள்ளிகள். கடந்த 19/6/2026 அன்று ஃபாதர் இஸ் மை ஹீரோ என்ற தலைப்பின் கீழ் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் தந்தையின் முக்கியத்துவத்தை விளக்கினர். அன்று KG மாணவர்கள் தங்கள் தந்தைகளுக்கு மை பெஸ்ட் டாடி என்ற தலைப்பில் கிரவுன் அணிவித்து தந்தையுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் தந்தையர்களை வாழ்த்தி வரவேற்றனர். KG மாணவர்கள் தந்தையர் தினத்தை சிறப்பிக்க டேக்அவே டை பெயிண்டிங் செய்து அதை வீட்டிற்கு எடுத்து சென்று தந்தைகளுக்கு பரிசளித்தனர். மேலும் அத்தினத்தை சிறப்பிக்கும் வகையில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் கிரீட்டிங் கார்டு செய்து தந்தையரை வாழ்த்தி தங்கள் அன்பை வெளிப்படுத்தினர். தன் வாழ்நாள் முழுவதும் பெற்ற பிள்ளைகளுக்காக அர்ப்பணித்து உழைக்கும் அன்பும் கண்டிப்பும் கொண்ட தந்தையர்களை சிறப்பிக்கும் விதமாக கடந்த 22/6/2026 அன்று தி நாசரத் அகாடமி பள்ளியில்
தந்தையர் தினம் மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. எம் பள்ளியில் பயிலும் கேஜி மழலையர்கள் முதல் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் வரையிலும் தங்கள் தந்தையர்களுக்கு வாழ்த்தட்டைகள், கவிதைகள், பரிசு பொருட்கள், தாங்களாகவே சமைத்த உணவுகள் போன்றவற்றை அளித்து தங்கள் அன்பை வெளிப்படுத்தினர். மேலும் தந்தையர் தினத்தை சிறப்பிக்கும் விதமாக காலை அசெம்பிளியில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவிகளால் சிறப்பு நடனமும் தங்களுடைய தந்தைகளின் ஆரோக்கியம் வேண்டி சிறப்பு ஜபமும் ஏறெடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தந்தையர்களின் தியாகத்தையும் அன்பையும் உணர்த்தும் விதமாக எம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் அனைத்து மாணவர்களுக்கும் சிறப்புரை வழங்கினார். இறுதியாக தந்தையின் அன்புக்கு எல்லையே இல்லை என்பதையும், தந்தையர் தினம் ஏன் வெறும் கொண்டாட்டம் அல்ல, நன்றி உணர்வு நாள் என்பதையும் புரிந்து கொண்டு மாணவர்கள் வகுப்பறைக்கு சென்றனர். நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் அனுசரித்த உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாள். உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. குழந்தைகளின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கவும், குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்கவும் மற்றும் அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது. குழந்தைகளின் கையில் பேனாக்கள் இருக்க வேண்டுமே தவிர வேலைக்கான கருவிகள் அல்ல. குழந்தைகளின் இடம் பள்ளிதான், பணியிடங்கள் அல்ல. வறுமை ஒழிப்போம், கல்வியை விதைப்போம் என்ற வாக்கியத்தை மேம்படுத்தும் நோக்கில் இத்தினம் கடந்த 12/6/2026 அன்று நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் மாணவர்களிடையே நடத்தப்பட்டது. நமது தலைமை ஆசிரியை திருமதி டோரா ஜெபகுமார் அவர்கள் கல்வியின் முக்கியத்துவம் பற்றி மாணவர்களிடம் எடுத்து கூறினார். மாணவ செல்வங்கள் கல்வியின் அவசியம் பற்றி நடித்து காண்பித்த விதம் பார்ப்பவர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. ஆவடி காமராசர் நகர் நாசரத் பள்ளியில் நடைபெற்ற CCA தொடக்க விழா. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் CCA தொடக்க விழா பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்களின் தலைமையில் மிக சிறப்பாக தொடங்கி வைக்கப்பட்டது. சிறப்பு விருந்தினராக முன்னாள் மாணவியும் இந்நாள் பெற்றோருமான மகாலட்சுமி மகளிர் மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆங்கில துறையில் பேராசிரியராக பணிபுரியும் திருமதி ஸ்ரீதேவி அவர்கள் கலந்து கொண்டார். திருமதி சுப்ரியா வரவேற்புரை வழங்க பரதநாட்டியம், கவிதை, நடனம், சொற்பொழிவு என விழா மிக நேர்த்தியாக நடைபெற்றது. மாணவ மாணவியர் தங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ளவும், சிறப்பு திறன்களை பெறவும், சாதனை மாணவர்களாக திகழ பள்ளியின் முதல்வர் ஆற்றிய ஆலோசனை அனைவரையும் உற்சாக வெள்ளத்தில் ஆழ்த்தியது. திருமதி அஜிதா CCA குறித்த சிறப்பு கருத்துக்களை மாணவ மாணவியர்களுக்கு எடுத்துரைத்தார். பள்ளியின் முதல்வர் சஃபயர், ரூபி, டோபாஸ், எமரால்ட் ஹவுஸ் பொறுப்பு வகிக்கும் ஆசிரியர்களுக்கு பரிசுகள் மற்றும் மரக்கன்றுகளை வழங்கி சிறப்பித்து அறிமுகம் செய்தார். நிறைவாக திருமதி கோமதி நன்றியுரை வழங்க நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. நாசரத் அனெக்ஸ் பள்ளியில் மாணவர்களுக்கு நடைபெற்ற ஆர்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் காம்படிஷன். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரத் அனெக்ஸ் பள்ளியில் பயிலும் 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு CCA ஓபனிங் செரிமனியை தொடர்ந்து ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் காம்படிஷன் கடந்த 17/6/2026 அன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் ஃப்ளவர் பாட், வால் ஹேங்கிங், பென் ஸ்டாண்ட், மணல் கடிகாரம், வாட்டர் பாட்டில் வெவிக்கல், இயந்திர மனிதனின் கண்களில் பென் ஸ்டாண்ட், கோகனட் ஷெல், ஹட், பேப்பர் கிராஃப்ட் ஒர்க் என பலவிதமான பொருட்களை கொண்டு கண்களை கவரும் வண்ணம் வித்தியாசமான முறையில் புதிய சிந்தனைகளோடு பொருட்களை வடிவமைத்து தங்கள் திறமைகளை வெளிக்காட்டியது காண்போரை வெகுவாக கவர்ந்தது. தி நாசரத் அகாடமி பள்ளி ஆசிரியர்களுக்கு நடைபெற்ற மாதாந்திர ஜபகூடுகை. கடந்த 20/6/2026 அன்று கோவில் பதாகையில் இயங்கி வரும் தி நாசரத் அகாடமி பள்ளியில் ஆசிரியர்களுக்கான மாதாந்திர ஜபக்கூடுகை நடைபெற்றது. இஜபக்கூடுகை தி நாசரத் அகாடமி பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களின் தலைமையில் ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து கடைநிலை ஊழியர்களுக்கும் நடைபெற்றது. அன்று பட்டாபிராம் ஆசிர்வாத் பென்னியல் சபையின் போதகர் ஜஸ்டின் ஜூட் மற்றும் அவரது துணைவியார் எமார்லின் ஜூட் அவர்களும், கடம்பத்தூர் விடுதலை கூடார சபையின் போதகர் யுவாஞ்சலின் கிடியோன் அவர்களும்,
மற்றும் சிறப்பு செய்தியாளராக வேதாகம பள்ளியின் டீன், பாடல்களை எழுதி இசையமைத்து பாடக்கூடிய எழுத்தாளர், சிறுவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பாஸ்டர் பியூலா பென்ஸ் அவர்கள் கோயம்புத்தூரில் இருந்து வருகை புரிந்திருந்தார். ஆசிரியர்களின் குழு பாடல், வேத வாசிப்பு, சிறப்பு ஆராதனை தொடர்ந்து பாஸ்டர் பியூலா பென்ஸ் அவர்கள் அளித்த ஆசிரியர் பணியின் நோக்கம் மற்றும் தேவனுடைய சித்தம் பற்றிய செய்தி அனைத்து ஆசிரியர்களையும் அன்று உற்சாகமூட்டுவதாக அமைந்திருந்தது. இறுதியாக தேவன் நம்மை ஆசிரியர்களாக அழைத்ததின் நோக்கத்தை புரிந்து கொண்ட நிறைவுடன் ஆசிரியர்கள் வீடு திரும்பினர். நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மழலையர்கள் கொண்டாடிய வெஜ்ஜீஸ் டே. கடந்த 17/6/2026 அன்று நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் நேஷனல் வெஜ்ஜீஸ் டேவை கொண்டாடினர். இதில் மாணவ செல்வங்களுக்கு காய்கறிகளின் நன்மைகள் எடுத்துரைக்கப்பட்டது. இத்தினத்தை சிறப்பிக்கும் விதமாக மாணவ செல்வங்கள் வெஜிடேபிள் சாலட் செய்து தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். மாணவ செல்வங்கள் தாங்கள் செய்த சாலடை நண்பர்களுடனும் ஆசிரியர்களுடனும் பகிர்ந்துண்டு மகிழ்ந்தனர். பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி டோரா ஜெபகுமார் அவர்கள் இதில் பங்கு பெற்ற மாணவ செல்வங்களுக்கு காய்கறிகளின் நன்மையை எடுத்துரைத்தார். இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.